வெள்ளக்காடானது பண்டாரவளி நகரம் கொட்டி தீர்க்கும் கனமழை. இன்று மதியம் திடீரென கொட்டி தீர்த்த கனமழையால் மலைநாட்டின் முக்கிய நகரமான பண்டாரவளி முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. நகரின் பிரதான வீதிகள் அனைத்தும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. நகரின் வர்த்தக நிலையங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்தமையால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் அசௌகரியத்திற்கு உள்ளாகியுள்ளனர். හයියම රේස් කරගෙන යන්න ඕන. අන්න අරුත් ගන්නවා. පාර අරහෙ තියෙන්නේ. ඕනේ මෙහෙම බලකො නේද? මේ හරි නේද හරක්. කොහොමද කලිතුනේ? अरे गया तो साइलेंस पास्टर जानना क्या ना साइलेंस करा तो अपने யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மருந்து களஞ்சியசாலையில் தீ பரவியமை தொடர்பில் கொழும்பிலிருந்து வருகை தந்த ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் யாழ் குற்றவியல் தடவியல் அதிகாரிகள் கள ஆய்வில் இன்று ஈடுபட்டுள்ளனர். பலத்த பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட முக்கிய குற்றவாளி துபாயிலிருந்து நாடு கடத்தல். அசர்பைஜானில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினர் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான மனோஜ் சுரங்க எனப்படும் படுவத்தே சாமர பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்று இரவு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அசர்பைஜானில் இருந்து இந்தியாவின் புதுடெல்லிக்கு அழைத்து வரப்பட்ட அவர் அங்கிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நேற்றிரவு 10:10 மணியளவில் கட்நாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். துசித ஹெல் கொலுவ மீது தாக்குதல் நடத்தியமை, கனிமுல்ல சஞ்சீவியை கொலை செய்வதற்கான ஆயுதங்களை வழங்கியமை மற்றும் இலங்கையில் பல்வேறுபட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் விநியோகத்தில் பிரதான சந்தேக நபராக இவர் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் என்ற முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினின் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விஜயை கட்டிப்பிடித்து வரவேற்றார். பின்னர் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பம். அஞ்சலி நிகழ்வுகளும் ஏற்பாடு. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் இன்றைய தினம் திங்கட்கிழமை ஆரம்பமாகியுள்ள நிலையில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் ஏற்பாட்டில் பிரதேச சபைக்கு முன்பாக நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. பிரதேச சபைக்கு முன்பாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவாலயத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த இறுதி தருணங்களிலே எங்கள் மக்களை படுகொலை செய்து இனப்படுகொலை செய்த இந்த நிகழ்வை நாங்கள் மறக்கவும் மாட்டோம். தொடர்ச்சியாக எங்களுடைய நினைவிலே இருத்தி அதிலே மாண்டவர்களுக்காக, போராளிகளுக்காக, பொதுமக்களுக்காக நாங்கள் அஞ்சலிகளை செலுத்துகிறோம். இந்த நினைவு, அதாவது இறுதி நாட்களிலே கஞ்சிக்கும் வழி இல்லாமல் எங்களுடைய மக்கள் கஷ்டப்பட்டதை நினைவு கூறும் முகமாகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த வாரம் முழுவதும் வழங்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் தொடரும் தையிட்டிக்காணி இழுபறி இன்று இடம்பெற்ற முக்கிய விடயம். போலீசார் பௌத்தர்களாக இருப்பதனால் பௌத்த பீடாதிபதிகளுக்கு பயந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயல்பவர்களை தடுக்கின்றனர். இவ்வாறு ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த விகாராதிபதி ஒரு முறைப்பாட்டை செய்திருக்கிறார். இந்த
எல்லையை மாற்றி அமைத்தால், இந்த வீதியை திறந்தால் சமாதான குலைவு ஏற்படும் என்று போய் ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். சமாதான குலைவு ஏற்படும் என்றால் அவர்தான் அந்த சமாதான குலைவை ஏற்படுத்த வேண்டும். அதாவது நான் சமாதான குலைவை ஏற்படுத்துவேன் என்று ஒரு முன்னறிவித்தலை போலீஸாருக்கு போய் கொடுத்திருக்கிறார். அப்படியான சந்தர்ப்பத்திலே போலீஸார் அவரை கட்டுப்படுத்த வேண்டும். போலீஸார் பௌத்த சமயத்தினராக இருக்கிற காரணத்தினாலே பௌத்த சமயத்து பீடாதிபதி சொல்லுகிற ஒரு விடயத்தை சட்டத்துக்கு முரணான விதத்திலே அவர்கள் செய்ய தலைப்படுகிறார்கள் என்று மன்றுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுடைய சமர்ப்பணத்தை செவிமடுத்த நீதவானவர்கள் இதற்குரிய கட்டளையை அடுத்த வாரம், அதாவது 21ஆம் தேதி, மே மாதம் 21ஆம் தேதி இதற்கான கட்டளையை கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். போலீஸார் கோரிய அந்த பிணைமுறி உத்தரவொன்று இன்றைக்கு கொடுக்கப்படவில்லை. ரத்னபுரி பலாங்கொண்டை வீதியின் பத்தேகொண்ட சந்திக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலாங்குடியிலிருந்து பல்லேமடுல்ல நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மின்கம்பம் ஒன்றுடன் பலமாக மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக ஹகபத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உயிரிழந்தவர் பெல்மடுல்ல பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நாளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகும் மஹிந்த சட்டத்தரணிகளுடன் அவசர சந்திப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமேஷ் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை காலை 9 மணிக்கு அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏஆபஸ் ஊழலில் சிக்கிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி மறைந்த கபில சந்திரசேன வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்கும் மழை. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக எதிர்வரும் சில நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் மழை நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போது நிலவும் வளிமண்டல தளர்ச்சியானது மே மாதம் 11ஆம் தேதி அளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான அதிக வாய்ப்புள்ளது. இதன் விளைவாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை காலநிலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன்படி நாட்டில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.